அவர் நம்மளை விசாரிக்கிறார். நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம கவலை மட்டுமே விசாரிச்சது காலத்தை ஓட்டிடுவார்னு வச்சுக்காதீங்க. நியாயம் விசாரிப்பார். நமக்கு தீமை செஞ்சவனே நியாயம் விசாரிப்பார். நம் தவறு விட்டா விசாரிப்பார். அன்னைக்கு பண்ண பொருத்தனமான 10 அதிகாரம் வாசிக்கிறேன்னு என்னாச்சு? 20 அதிகாரம் வாசிக்கிறேன்னு சொன்ன என்னாச்சு? 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன்னு சொன்ன என்னாச்சு? உங்களே ஒளி இது கொடுக்குறேன்னு சொன்ன என்னாச்சு? நீ பொறுத்தனை நிறைவேற்றுறேன்னு சொன்ன என்னாச்சு? நான் சபையில் இப்படி நிற்பேன்னு சொன்ன என்னாச்சு? எல்லாத்தையும் விசாரிக்கிறார். அப்போ ஆண்டவர் விசாரிக்கிறதுல அக்கறை உள்ளவர். பாருங்க எப்படியெல்லாம் விசாரிக்கிறாரு அப்படின் போது நம்ம சில நேரத்தில் ஆச்சரியப்பட வேண்டியது. அவர் ஒரு விசாரணை இல்லை, ஒரு அநீதியான விசாரணை பண்ண பரவாயில்ல, நீதியான விசாரணை செய்கிற சில நேரத்தில். சில நேரம் கண்ணீரோடு விசாரிக்கிறார். சில நேரம் இஸ்ரவேல் ஜனங்க இந்த மார்த்தல் மரியாளுடைய சகோதரன் லாசரு மரிச்சு அடக்கம் பண்ணியிருப்பாங்க. அது தகவல் வருது, விசாரிக்கிறார். அப்படியா? இருந்துட்டு போகிறார். அவனை எங்கே வைத்தீர்? கல்லறையில் வச்சுக்கிறாங்க. யூதர்களை அழுதாங்க. இவர் என்ன செஞ்சார்? அழுதார். தெரியுமா அந்த வசனம்? ஒரு இயேசு கண்ணீர் விட்டார் அப்படின்னு அவருக்கு உணர்வு இருக்கா? உனக்குள்ள இருக்கிற இயேசு நீ அழுதினா அழுவார். நீ அழும்போது அழுவார். நீ துக்கப்படும் போது துக்கப்படுவார். நீ வேதனைப்படும் போது வேதனைப்படுவார். எதுக்கு தெரியுமா? ஒரு வார்த்தை நான் அவனுக்குள்ளதான் இருக்கிறேன், ஒரு வார்த்தை நான் அவனுக்குள்ளதான் இருக்கிறேன். என்கிட்ட சொன்னானா? ஊரே போய் நாயத்தை சொல்லி அழுகிறான், ஊரே கையேந்தி தெரிகிறான், அழுகிறார். நீ அழுதுருப்ப கேட்குற, என் குடும்பம் இப்படி இருக்கு, எனக்கு உதவி செய்யணும் கேட்குற. ஆனால் தேவன்ட்டு நீ கேட்கல. அவர் அழுகிறாரு. ஐயோ என் பிள்ளை அழுதுட்டு போய் அழுகுதுன்னு சொல்லி அழுகிறாரு. நீ அழுகும்போது அழுகவும், சிரிக்கும் போது சிரிக்கவும், நீ வாழும்போது உன்னோட வாழ்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. மற்ற தெய்வங்களைப் போல அவர் அல்ல, மற்ற தேவர்களைப் போல அல்ல. வேற வேற மாதிரி இவர். எப்படி தெரியுமா? அவருடைய சின்ன இருதயத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார். உனக்குள்ள இருக்கிறாரு. உன்னோட பேச்சை கவனிக்கிறார். நீ என்ன பேசுற, யாருக்கிட்ட யாருக்கிட்ட என்ன சொல்ற, என்ன செய்கிற, உன் பலவீனம், உன் சந்தோஷம், உன் சமானம் எல்லாத்தையும் கவனிக்கிறார். நினச்சிக்கிற நீ விசாரிக்கல. நான் ஒரு பல நாட்களுக்கு அப்புறம் ஒரு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி நல்லா இருக்கீங்களா விசாரித்தேன். என்னையா திடீர்னு விசாரிக்கிறீங்க? காலையில் ஜெபம் பண்ண, எப்போவும் ஒருக்கா ஜெபம் பண்ணுற பழக்கம் உண்டு. எப்போவும் ஜெபம் பண்ணுவையா, ரொம்ப வருஷமாச்சு கூப்பிடலன்னு கூப்பிட்டேன். அப்படியே கண் கலங்கி சொல்கிறாரு, என்னை விசாரிக்க யாருமே இல்லையா, நான் அனாதையை போகிறேன்னு காலையில் தான் நான் ஜெபம் பண்ணேன், நீர் அதுக்குள்ளே காலையில் கூப்பிட்டீர். அவர் கண்ணீர் விட்டார் தேவ சமூகத்தில். ஆண்டவர் என்னை விசாரிக்க யாருமே இல்லை, நான் பலவீனமாக இருக்கிறேன், நான் தள்ளப்பட்டவனை போலக்க, என்னை விசாரிக்க யாரும் இல்லைனாரா. ஆண்டவர் என்னை ஏவுறாரு, விசாரி அப்படின்னு. உங்களை ஏவுனா விசாரிங்க. அவன் நல்லவனை கெட்டவனோ. நான் ரொம்ப நாள் ஒரு ஆள்கிட்ட பேசாமல் இருந்தேன், எனக்கு பிடிக்காது பார்த்தா அவங்க சில காரியங்கள். அன்னைக்கு பார்த்துட்டு சொந்தக்கார் தான், வேறு யாரும் கிடையாது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நானும் என் மனைவி நிற்கும்போது வந்தார். நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னார். உறவு வேறு, வயசில் பெரியவர். விசாரிச்சுட்டு வீட்டுக்கு போனேன். மிகுந்த சமாதானம் எனக்கு கிடச்சிது, மிகுந்த சந்தோஷத்தை நான் உணர்ந்தேன். அப்போ நான் மனசுக்குள்ள வேதனைப்பட்டேன். சே, எனக்குள்ள அந்த கசப்பு பற்றியா, அவருக்குள்ள பேசாமே தெரிஞ்சேன், கண்டுக்காமல் போனேன். ஆனால் அதை நான் கீழே இறக்கி வச்சதுக்கப்புறம் என் மனசு நினச்சி லகுவாயிருச்சு. இறுதி வழியோடு இருக்கிறியா, வேதனையோடு இருக்கிறியா, ஆண்ட சமத்தில் இறக்கி வைக்கணுமா? அவர் நம்மளை விசாரிக்கிறவர். அவர் நம்மளோட பேசுவார், நம்மளோட இடைபடுவார், நம்மளோட காரியங்களை கவனிக்கிறாரு. நான் சில காரியங்கள் இப்போ கொஞ்ச நாளாக எழுத்து வேலை எழுதிட்டு இருக்கிறேன். அதிகமாக வேதாகமத்தை குறித்து எழுதிட்டு இருக்கும்போது எல்லாம் எழுதி முடிச்சிட்டேன். எழுதிட்டு நான் படிச்சுட்டு பார்த்தா அது டைப்பு மணியாச்சு. இப்போ டைப் முடிக்கும்போது பார்த்தா
படிச்சுட்டு வரும்போது யெகூங்கிறதுக்கு ரகுன்னு போட்டேன். ஆனால் எனக்கு புரியல. திடீர்னு அந்த வார்த்தை மட்டும் ரகு சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி புரியவே இல்லை. அந்த ரகுன்னு அழிச்சிட்டு வேண்டாம் அதை அழிச்சிடும் பேரை அழிச்சு கடந்து போகும்போது ஆவியானவர் சொன்னார், ஏய் யெகூன்னு எழுது அப்படின்னாரு. அப்போதான் யெகூ புஸ்தகத்தை நான் வாசித்திருக்கிறேன். டக்குன்னு யெகூன்னு போட்டேன். அப்போ என்ன செய்றாரு ஆண்டவர்? விசாரிக்கிறவர் மட்டுமல்ல, கவனிக்கிறவருமாக இருக்கிறார். சாப்பிட்றியா? நான் சில நேரத்தை சாப்பிடும்போது எனக்கு பசியாக இருக்கும், அதில் கொஞ்சம் இருக்குது. என் மனைவி நான் அப்படி பார்ப்பேன். அவள் சாப்பிடும்போது அவளுக்கு பத்துச்சான்னு பார்ப்பேன். பத்தில் என்ன பண்ணுறதுன்றக்காக எனக்கு போதும், நான் எழுந்துச்சி வந்துடுவேன். வேண்டாம் போதும், இல்லை சாப்பிடல வேண்டாம்னு வந்துடுவேன். நைட்டு வந்து திறந்து பார்ப்பேன். அதில் சில நேரத்தில் இருக்கும், சில நேரத்தில் இருக்காது. அப்புறம் வச்சுக்குவேன், என் மனைவி என்னை திருப்திப்படுத்துறதுக்கு தன் பங்கை ஒப்பு கொடுக்குறா. நான் குறையில்லாத இருக்கக்கூடாது. ஒரு மனைவி என் கூட வாழுகிறங்கட்டிக்கு நான் குறையில்லாதவனாக நிறைவாக இருக்கணும். அவன் தன்னுடைய பங்கு எடுத்து வைப்பான். ஆனால் உன்னோட வாழ்கிற இயேசு உன்னை குறைய வச்சிருவாரா? சிந்திச்சு பாருங்க. வாழ்க்கையில் குறைய இருக்குமா? அவர் நிறைவானவர். விசாரிச்சுட்டு எல்லாத்துக்கும் போல போறவர் கிடையாது நம்ம ஆண்டவர். விசாரிப்பு என்பது என்ன சொன்ன? ஆறுதல் செய்வதுன்னு சொன்னா. இப்போ எல்லாரும் இப்போ ஒரு காலத்துக்கு போயிடுவோம். லாசருடைய மரணத்தில் எல்லாரும் ஆறுதல் சொல்லும்படி போனாங்க. ஆறுதல் கூட்டம் நடக்குது. 4 நாள் ஆயிடுச்சு. எல்லாம் போய் நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான். எப்படி இறந்தாரு? உடம்பு சரியில்லையா அப்படி சிலர் விசாரிச்சுட்டு சரி விடு பரவாயில்ல விடு ஆறுதல் படுத்த போயிருந்தாங்க. ஏசு அங்கே வந்திருந்தார். எல்லாரும் ஆறுதல் சொல்ல வந்தாங்க. ஆனால் ஆண்டவர் ஆறுதல் சொல்ல வரல, ஆறுதல் செய்தார். பசியா இருக்கியா? சாப்பாடு செஞ்சு தர, வெயிட் பண்ணு. பிரியாணி சாப்பிடணும் ஆசையா? 2 நாள் கழிச்சு தரேன் அப்படின்னா, பசியா இருக்கியான்னு கேட்டுட்டு பிரியாணி தர 2 நாள் கழிச்சுனா உனக்கு அது சமாதானம் ஆறுதல் ஆயிருமா? அந்த நேரத்துக்கு கஞ்சி குடித்தாலும் எனக்கு ஆறுதல் தான், பசி தேரணும். அங்கே லாசரு மரித்துட்டான். அவருடைய சகோதரிகள் கவலையோடு இருக்கிறாங்க. எல்லாரும் சொல்றாங்க, நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான், நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் அப்படின்னு அநேகர் ஆறுதல் சொல்ல வந்தாங்க. விசாரிச்சாங்க, ஆறுதல் சொன்னாங்க. கிளம்பும் போது இயேசு வந்தாரு. அவனை எங்கே வைத்தீர்கள்? விசாரிக்கிறேன். நாங்கள் அதை கல்லறையில் வச்சிருக்கிறோம். கள்ளப்பரட்டு நாங்கள். லாசரு வெளியே வா, லாசருவே வெளியவான்னு பேரை சொல்லி கூப்பிட்ட காரணம்னா அந்த கடற்கரை எத்தனை போனா இருந்துச்சுன்னு தெரியாது. மரிச்சவர்களே வாங்கன்னு சொல்லியிருந்தாலும் நிறைய பேர் வந்திருப்பான். அவர்கள் லாசர் தேவை. லாசருவே வெளியே வாங்குறாரு. லாசர் மட்டும் எழுந்து வரான். லாசரை கட்ட விட்டு இப்போ அவங்க அக்கா தங்கச்சிட்ட ஒப்பு கொடுக்குறாரு. இந்த எது ஆறுதல்? வாங்கி தரேன்னு சொல்றதா, வாங்கி கொடுத்தது ஆறுதலா? குழந்தைங்க கேட்குது வாங்கி கொடுங்கன்னு, வாங்கி தரேன் அப்படிங்கிறதுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கும் வித்தியாசம். ஆண்டவர் விசாரிக்கிறவர் மட்டுமல்ல, விசாரிப்பதை செய்து முடிக்கிறவர். ஆனால் கவலைப்படாத, கவலை அவர் மேல வச்சிரு. அப்ப ஆறுதல் செய்கிறவர் விசாரித்துட்டு கேட்டு எல்லாத்தையும் போல இந்த கட்சிக்காரங்க சில நேரத்தில் வந்து எல்லாத்திலையும் விண்ணப்பம் வாங்குவாங்க. இவன் ஆறுதல் கொடுப்பான். சில பேத்துக்கு கிடைக்கும், சில பேத்துக்கு கிடைக்காது. நம்ம அப்பாட்ட அப்படி இல்லை. ஒருவேளை நீ தொழிலில் முடங்கியிருக்கலாம், ஒருவேளை வேலை வாய்ப்பில் முடங்கியிருக்கலாம், வேலை வாய்ப்பில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை கர்ப்பத்தின் கனி இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை திருமணக்காரியம் ஆகாமல் இருக்கலாம், ஒருவேளை உன் ஆசீர்வாதத்தின் தடைகள்லாம் இருக்கலாம், உன் எதிர்காலம் இருண்டு போய் இருக்கலாம். கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், அவர் விசாரிக்கிற மட்டுமல்ல, விசாரிக்கிறதுக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார், பதில் செய்கிறவராக இருக்கிறார். பதில் என்ன செய்றாரு? பதில் செய்கிறவர். எல்லாத்த போல என்ன செய்யறதில்ல, கேட்டுட்டு விசாரிச்சுட்டு போறவர் அல்ல, விசாரிக்கிறவர், பதில் தருகிறவராக இருக்கிறார். ஆகையால மற்ற பேர் சொல்லுவாங்க, நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான், உனக்கு குழந்தை பாக்கலன்னா விட்டுரு,
அது நம்ம கொடுத்து வச்சது, அவ்வளோதான். உனக்கு திருமணம் ஆகலையா, என்ன பண்ணுறது, வயசாயிடுச்சு, இனி எங்கே நடக்க போகுது, வேலை வாய்ப்பு உன் ஆசீர்வாதம் இல்லைடா, விட்றா, நீ தொழில் செஞ்சு முன்னேற மாட்டேறா, இப்படி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. நோ, இல்லை. கர்த்தர் இந்த காலவெளியில் ஆவியான சபைக்கு சொல்லுகிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். அதெல்லாம் மாம்ச நினைவுகள். என் தேவன் அதற்கு அப்பாற்பட்டவர். மலடியை பிள்ளைத்தாச்சாக்கி சந்தோஷப்படுற கர்த்தர், பட்ட மரத்தை துளிர்க்குவர், வனாந்தரத்தை வயல்வெளியாக்குறவர், குறைவுகளை நிறைவாக்குறவர், இல்லாத விறுவிறுக்கை போல் அழைக்கிறவர், முடியாத செய்து வைக்கிறவர், எல்லா நீரூற்று மூடிட்டாங்களா, புதிய நீரூற்றை தொடங்க வைக்கிறவர், எல்லா ஆசை தடையா அவர் திறந்து வைக்கிறார். காரணம், இந்த காலம் உனக்காக தடைகளை நீட்கிற ராஜா உனக்கு முன்பாக கடந்து செல்ல விரும்புகிறார். தடைகளை நீட்கிறவர், எல்லா தடைகளும் மாற்றி போட வல்லமுடையவராக இருக்கிறார் அவரு. பயப்படாத, உன் தடை எடுக்கப்படுகிறது, உன் கண்ணீர் துடைக்கப்படுது, உன் வியாதிகள் மறைந்து போகும், உன் கண்ணீர் மாறும், வேதனை நீங்கும். காரணம், நீ அழுது புலம்பி ஜெபித்தாய் அல்லவா, அவர் விசாரிக்கிறவர். அது விசாரணைக்குரிய பதில் இந்த காலவெளியிலே உன் மடியில போடப்படுகிறது. நீ சமாதானத்தோடு பெற்றுக்கொள். தேவன் தன்னை விண்ணப்பித்தாய் ஆகிய நீ பெற்றுக்கொள்ளுகிறாய். அவர் விண்ணப்பத்தை கேட்கிறவர் மட்டுமல்ல, அதை செய்கிறவர். அவர் விசாரிச்சுட்டு போறவர்ல 1001 ஆண்டவர், எல்லாத்தையும் போல ஒன்னல்லவர். அவர் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். அவர் அனந்த ஞானம் உள்ளவர். நம்முடைய சக்திகளுக்கு மேலாக, நம்முடைய அதிகாரங்களுக்கு மேலாக, நம்முடைய காரியங்களுக்கு மேலாக நமக்கு செய்கிறவர். உனக்கு விரோதமா எழும்புறாங்களா, நன்றி சொல்ல ஆரம்பிச்சிரு. நன்றி. இவனால பிரச்சனை வருது, நமக்கு நன்றி. நீ அனுமதிக்க வரப்போது நன்றி சொல்லு. அவனை தூக்கி வீசிடுவார், இல்லைன்னா அவனுக்குரிய அதிகாரி ஆக்கிடுவார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் உங்களுக்கு என்ன செய்யாது, தடைபடாது. ஆகையால அவர் நம்மை விசாரிக்கிறார். அன்னால் ஜெபத்தை கேட்டு ஏலி சொன்னான். அவருக்கு தெரிஞ்சிருச்சு, தீர்க்கதரிசிக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த ஆசாரியனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் ஜெபிச்சு சொன்னாரு, சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேல் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பம்படி அவர் கட்டளைவார். நான் இன்னைக்கு தீர்க்கதரிசியா சபையின் போதக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சமாதானத்தோட போ. உன் ஜெபம் கேட்கப்பட்டுருச்சு, உன் ஜெபம் கேட்கப்பட்டுச்சு, உன் அங்கலாய்ப்பு கேட்கப்பட்டுச்சு, உன் ஜெபத்துக்கு பதில் இன்னைக்கு வந்துருச்சு. கால வேளையில அவர் காரியத்தை தலையிட, அவர் விசாரிச்சுட்டாரு, உன் காரியத்தை விசாரிச்சுட்டாரு. அப்படியா, இன்னைக்கு பதில் செய்கிற நேரம். உன் கவலையில் அவர் மேலே வச்சுட்டு நீ ஃப்ரீயாரு. உன் பாரத்தை விடு, உன் வேதனையை விடு, உன் புலம்பலை நிறுத்து, உன் கண்ணீரை நிறுத்து. அவர் உனக்காக உதவி செய்ய போகிறார். காரணம், ஏலியின் வார்த்தை அவள் நம்பினாள். அதுக்கப்புறம் துக்கமா இருக்கல. இந்த வீடியோ பார்க்குற இல்லை நீ கேட்குற உனக்கு நான் சொல்றது, நீ துக்கமா இருக்காத, விசுவாசி. வாழ்க்கையில் அற்புதம் செய்ய விரும்புகிறாரு. இந்த சத்தத்தை கேட்குற உனக்கு அற்புதம் செய்கிறாரு, ஒரு அதிசயம் செய்கிறாரு. நீ எதிர்பார்த்த காரியம் உனக்கு கொடுக்கப்படுகிறது. அதிக நாள் செபிச்சிருந்த அது வரப்போகுது, ஒரு ஜீவர்ஷம் வரப்போகுது. அதிக நாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும். அதிக நாள் ஜெபிச்சியா, பதில் வரலாம் கலங்கினியா, இன்னைக்கு அவர் விசாரிச்சுட்டாரு, பதில் தரும்படி விசாரிச்சுட்டாரு. இன்றைக்கு அவர் பதில் செய்ய விரும்புகிறாரு. அந்த நீ விரும்பின காரியம் உனக்கு கொடுக்கப்படும். நீ விரும்பின காரியம் உனக்கு கொடுக்கப்படும். அது மடியிலே போடப்படும். அநேக நாள் காத்திருப்பத்தை இறுதி இழைக்க பண்ணும். நீ தேடி வரும்போது அது ஜீவர்ஷத்தை பொறுக்கும். இன்னைக்கு அநேகருக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை கேட்குறவங்க வாழ்க்கையில் ஜீவ வருஷத்தை உங்கள் காது தான் கேட்குது, உங்கள் கண்ணு பார்க்கும், உங்கள் கண்ணு பார்க்கும். அப்போ தான் நீ உறுதிப்படுத்துவ, உண்மைன்னு நம்புவேன். உன் கண்ணுக்கு தெரிய போகுது. அநேகருடைய கண்கள் திறக்கப்படுது, அநேகருடைய கண்கள் திறக்கப்படுது. உன் கண்கள் அந்நிய கண்கள் அல்ல, உன் கண்கள் காணும், உன் கண்கள் காணும், உன் கண்கள் காணும். உன் கைகள் எடுத்து கொஞ்சம், உன் கைகள் எடுத்து கொஞ்சம். உன்னை காரியத்தை நீ பலம் பண்ணுவ. நீ விழுந்து போன எழுந்து நிற்ப. நீ கம்பீரத்தை நடப்ப, கம்பீரம் உண்டாயிருக்கும். தோல்வி தேடி காணாதிருப்ப, நீ மகிழ்ச்சியா இருப்ப. உனக்கு விரோதமாக எழும்பினவர்கள் தேடியும் காணாதிருப்பார்கள்.
அவர் உனக்காக யாவும் செய்கிறவர். இன்னைக்கு அவர் விசாரிச்சிட்டாரு, உன் கவலை விசாரிச்சிட்டாரு.